இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த பகுதிகளுக்கும் என்னென்ன தேவை செய்யணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு வந்து மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வேட்பாளர்களை கட்சிகள் நிறுத்துவதில்லை. இதுதான் உண்மை. அப்போ மக்கள் என்ன செய்வாங்க? இருக்கிறதுக்குள்ளேயே சுமாரான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். இல்லை பல நேரம் அது ஒன்றும் இல்லாமலே போயிடும். அப்போ ஒவ்வொரு தேர்தலும் இதில் வந்து வீணாக்கிட்டு இருக்கு. நாஞ்சில் நாடன் ஒரு கதை எழுதியிருக்கார். அதுதான் நான் இந்த இடத்துல சொல்லணும். 48 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த கதை வாக்கு பொறுக்கிகள் கதை பேர். ஒரு தொகுதியில் ஒரு தேர்தல் நடக்குது. அதில் வந்து 3 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. அந்த 3 வேட்பாளர்களை பற்றி சொல்கிறார். அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு குணம் என்ன, அவங்க எதுக்காக இந்த தேர்தல் நிற்கிறாங்க, அவங்களோட இலக்கு என்ன, இதை பற்றி தான் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா எல்லா வேட்பாளர்களுமே அவங்க பணம் சம்பாதிக்கணும், அவங்க குடும்பத்தை நல்லா பாதுகாக்கணும், ஒரு அதிகாரத்தை வச்சு மக்களை மிரட்டணும், இதுக்காக தான் தேர்தலில் வந்து போட்டியிடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை, 3 பேரும் மோசமான ஆட்கள். அப்போ இதில் யாரும் அந்த மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? அப்போ தேர்தலும் நடக்குது. நடந்து முடிஞ்ச உடனே வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது ஒரு நாள் விட்டு. அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்க போகும்போது கதையை முடிச்சுடுறார். அப்போ இதிலேருந்து ஒரு ஆள் தான் வந்து யாரோ தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எதுக்கு இந்த எலெக்ஷன் கேட்குறாரு. 48 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு 30 மொழிகளில் வந்து மொழிமாற்றம் செய்யப்பட்ட இந்த சிறுகதை தான் இந்திய தேர்தல் அரசியலோட முகம். அரசாங்கம் அவ்வளவு செலவு பண்ணி ஒரு தேர்தல் நடத்தும் போது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்கன்னா அவங்கள பார்த்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு தேர்ந்தெடுங்க. எத்தனை முறை தோத்துக்கிட்டே இருப்பீங்களா வாழ்நாள் முழுக்க? இந்த தேர்தலில் தங்கர் பச்சான் போட்டியிடுறது உங்களுக்காக, என்னுடைய மக்களுக்காக தான் நான் வந்து போட்டிடுறேங்க. மற்றவங்கெல்லாம் அவங்கள வளர்த்துக்கிறதுக்காக, அவங்க கட்சி பெருமைக்காக போட்டிடுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தவிர எனக்கு யாராவது ஒரு இடம் தருவாங்களா? நான் ஒரு அடிப்படையில் ஒரு கலைஞன். நான் திமுக தருமா, அதிமுக தருமா, இந்திரா காங்கிரஸ் தருமா, எந்த கட்சி தரும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கெல்லாம் வேற ஒன்று வேணும். நான் இந்த மக்கள் மனங்களை வென்றிருக்கேன். நான் எப்படி என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நல்ல கருத்துக்களை இந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்காக எப்படி நான் சொன்னனோ அதே மாதிரி தான் என்னுடைய செயல்பாடும் இருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு ஒரு எம்பியாக நான் என்னுடைய மக்களுக்கு அவங்க கேட்காமலே எல்லாத்தையும் நான் செய்திருவேன். அவங்களுக்கு தெரியாது சிலதெல்லாம். உலக அளவில் இன்னைக்கு எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல இந்த படிக்காத பசங்க ஒருத்தம் கூட அங்கே இருக்கக்கூடாது. 2வது படித்த பசங்க வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது. வேலை இல்லாமல் என் கண்ணில் நிற்கவே கூடாது. நான் எவன் காலையிலே விழுந்தாவது நான் வேலையை வாங்கி கொடுத்துருவோங்க. என்கிட்ட வந்து வேலை கொடுன்னு கேட்டால், ஆனால் கொடுக்குற வேலையை பார்க்கணும். வேலை இல்லாத ஒரு மாவட்டமாக நான் மாற்றுறேன். இதான் நான் செய்ய வேண்டியது. எவ்வளோ பெரிய வறுமைங்க, வறுமையோட உச்சத்தில் இருக்குங்க அந்த